மகாமுனிவர், நாரத மகாமுனிவர். நன்றி நன்றி. மகாலட்சுமி அந்த புறத்துக்கு யார் அனுமதியும் இல்லாம போகக்கூடிய நாரத மகாமுனிவர். நன்றி நன்றி. உலகத்துக்கே கல்வியை கொடுக்குறோம் உங்க அம்மா கலைவாணி, அவங்க பிள்ளை நாரதர் முனிவர். இவ்வளவு பெரிய உங்க பெருமையெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஆமா, உங்க தகுதிக்கு திறமைக்கு போய் சின்ன பிள்ளைகிட்ட மோதிரியிலே மைக்க வைப்பா. தொட்டிலையும் ஆட்டி விடுகிறீர், பிள்ளையையும் கிள்ளி விடுகிறீர். தாங்கள் எந்த ரகத்தை சார்ந்தவர்? அது எனக்கே தெரியல. அதுதான் நல்லது. நாடகத்துறையில் இருக்க வரையிலும் நம்மளை பற்றி தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். பர்வகாலத்தை சாமி. என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாதா? கதை தெரியாம எவ்வளவு நேரம் நாடகம்? புராணம்லாம் பேசுறது முக்கியம் இல்ல, இந்த நாடகத்துடைய கதை. ஆமா. இப்ப பருவகாலம் யாருக்கா? பருவகாலம் யாருக்காக பாரு? வள்ளிகிட்ட பாரு. வள்ளிய உள்ள போ சொல்லிட்டீங்க, தெரியலன்னா உள்ள போமாட்டீங்க. என்ன அங்க பருவகாலம் பாடுறாங்க. வாமா. அட பணம் வாங்க போற நேரத்துல உள்ள போய் உட்கார்ந்து. பணம் வாங்க போற நேரத்துல எப்ப நினைக்கணும் உள்ள போ சொல்லாங்கட்டி நினைக்கணும் பணம் வாங்க போறோம்னு. அட மொன்னப்பாம நாக்கனிட்டு. அட வாமா கால்ல விழுகாத குறையா கெஞ்சி கூப்பிடுறாரு பணம் வாங்க போறோம்னு. நான் எப்படா கால்ல விழுகாத? ஏண்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஏத்துறீங்க. பர்வகாலம் இருங்க. நீங்க என்ன கேட்டீங்க? அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு பால சுப்பிரமணியம் ஒரு அப்படியே இல்ல ஒரு ஜானகி கிட்ட நிக்க முடியாது, அதனாலதான். அப்ப 96 சிற்றிலக்கியம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதானே? சாதகம் பிள்ளை தமிழ் பரணி கலம்பகம் அகப்பெரு கோவை ஐந்தரைச்சொல் வர்க்க கோவை மும்மணி கோவை அங்கமாலை அட்டமங்கலம் மனுராக மாலை இரட்டை மணி மாலை இணையமை மாலை நவமணி மாலை நான்மணி மாலை நாம மாலை பழசந்த மாலை பன்மணி மாலை மணி மாலை புகழ்ச்சி மாலை வீரவட்சி மாலை வர்க்க மாலை மெய்கிருத்தி மாலை காப்பு மாலை வேரின் மாலை வசந்த மாலை தாரக மாலை உப்பை மாலை தானமாக வீரவட்சி மாலை வெச்சி கரந்தை மஞ்சரி போர்க்கொள்ள வஞ்சி வரலாற்று வஞ்சி செருக்கல வஞ்சி காஞ்சி மாலை நொச்சி மாலை ஊழிகை மாலை தும்பை மாலை வாகை மாலை வாதோரன் மஞ்சரி என் செய்யில் தொகைநிலை செய்யில் ஒளியந்தாதி பதிற்றந்தாதி ஊற்றந்தாதி உலா உலா மடல் வளமடல் ஒரு ரூபாய் ஒரு பத்து இருபாய் இருபத்து கண்படு நிலை ஆட்டுவேல் துயிலென்ன பேரினிசை ஊர்னிசை பெருநேரிசை ஊர்நேரிசை ஊர்வென்பா தசாங்க பத்து தசாங்கத்தையே அரசன் விரத்தம் முளை பத்து பாதாதி கேசம் கேசாதி பாதம் அலங்கார பஞ்சகம் தூது மங்களவலை நானர தண்டகம் பதகம் சதகம் சவியரி ஊரு வாயுரை பார்த்து குளத்தி பாட்டு உளத்தி பாட்டு எலிகூட்டிருக்கை நாளிகை வெண்பா சின்னப்பு விருத்த விளக்கணம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என 96 சிற்றலங்கள் இருக்கு. போதுமா? உண்மையாவே சொல்றேன், இந்த மேடைக்கு எத்தனை வள்ளிகள் வந்திருக்கலாம், நாரதர் வந்திருக்கலாம். ஆனா எமக்கு தெரிய 96 சிற்றிலக்கியம் சொன்ன ஒரே வள்ளிநாயகம் தாங்களாக திறக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். நான் தான் அப்பவே சொன்னல வள்ளியம்மா சொல்லிடுவான்னு கொல்ல போறேன் பாரு. ஒரு ஊருக்கு வந்தோம்னா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புல சாரணும். நமது செவல் புஞ்சைக்கு நம்ம வந்ததுக்கு நம்ம தான் புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும். உண்மையாவே அருமையான ஞானசர்லமா நல்ல ரசிகர்கள்மா. இவருடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் கூட தூங்கலையே. இந்த தெய்வத்துடைய அருக்கடாச்சா ஞாபகம் இருக்கா? போன வருஷம் போய் இங்கே போய் சாமி போட்டுட்டு இங்கே எல்லா திருநூறுக்கும் மூலம் வாங்கிட்டு வந்தோம். அந்த தெய்வத்துடைய அருக்கடாச்சா உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னைக்குமே இங்க நல்லா இருப்பீங்க. இந்த இசைக்கலை இருக்காங்களே இவர்கள் ஒற்றுமை இருந்தால் என்றும் நீங்கள் நலமோடும் வளமோடு வாழ்வீர்கள். நமது ஆஸ்தான வித்வான்கள் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். எனது ஆசைகள் என்று உண்டு. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று கூறி இப்ப தாம பெரிய மனுஷன் மாதிரி பேசுறாரு. ஏய் முள்ள என்ன சின்ன பிள்ளை மாதிரியா நடந்துக்கிட்டேன்? நாங்க சொல்லணுமாக்கா என்னையா பேசுகிறீங்க? ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் பேசின கூட விளையாட்டா பேசியிருப்பேனா? விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். வள்ளி சிறு வயது என்னதான் அவங்க படிச்சிருந்தாலும் எவ்வளவு திறமை அவங்களுக்கு புதஞ்சிருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வந்தது நீங்க தான். இவ்வளவு விஷயம் தெரியும்னு எப்படி தெரியும்? நீங்க கேள்வி கேட்டதுனால பதில் சொல்ல முடிஞ்சது. நாரதருக்கு ஜோரா ஒரு தானே கை தட்டு கொடுவேன். நன்றிண்ணே நன்றிண்ணே. அதில் அண்ணே நீங்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, அநேக விளக்கு நிறைய இருக்குது. ஆனால் இது என்னன்னா விளக்கு தூண்டுனா சுடர் விட்டு எரிய வேண்டும். ஆனால் இது அணையா விளக்கு, சுடர் விட்டு எரியும் விளக்கு என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அவருடைய திறமையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவருடைய திறமையான திறமைகள் அடங்கி இருக்கிறது. நல்ல விஷயத்தை பார்க்கணும். இதில் பாருங்களேன், விளக்கு வச்சு எப்போ வேணாலும் திரி போட்டு அதில் விளக்கு ஏற்றலாம். விளக்கில் பச்சை தண்ணியை ஊற்றி திரியை போட்டு விளக்கு ஏற்ற முடியுமா? எரியுமா? எப்படி எரியும்? 63 நாயன்மார்ல ஒருத்தர் தண்ணியை ஊற்றி திரியை போட்டு விளக்கு ஏற்றினார். நபிநந்தி அடிகள் நாயனார். பார்த்தீங்களா? அதுதாங்க கற்பூர பத்தி. உடனே கற்பூர பத்தி பத்திக்கணும். அந்த திறமை இருக்கு பாருங்களேன். 63 நாயன்மார்கள் ஒருத்தர் சொல்லணும் நபிநந்தி அடி நாயனார் தான் பச்சை தண்ணியை ஊற்றி திரியை போட்டு விளக்கு ஏற்றினார் அம்மா சொல்றாங்க. பார்த்தீங்களா? அப்ப திறமை எங்க இருக்கிறது? எம்மிடம் அல்ல. அனைத்து என்ன நீங்க சொல்றத விட இந்த அனைத்து இப்ப இல்லைங்க, ஒரு 3 மாதத்துக்கு நிறுத்தாம
பேசக்கூடிய பாடக்கூடிய வல்லமையும் திறனையும் ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அந்த மனப்பாட சக்தி K.A. நந்தினியிடத்தில் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உண்மையாவே மக்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். திறமை மிக்கது வள்ளி நாயகம் நந்தினி வருது. அதனால என்னுடைய திறமையை விட அபாரமான திறமையானது வள்ளி நாயகத்தில் இருக்கிறது. எனக்கு என்னுடைய இந்த புகழுக்கு பூரா காரணம் அவங்க தான் நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, நான் இல்ல அப்படின்னு உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. நான் இல்ல நீங்க சொல்றது. ஆமா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க எந்த ரகசியம் நான் சொல்லுங்க. நாடகத்துக்கு கூப்பிட்டா பேக்க தூக்கிட்டு படக்குன்னு வேன்ல ஏறாதீங்க. என்ன பண்ணணும்? நானு கேட்டுக்கிட்டு வரணும். என்ன கேட்கணும்? இன்னைக்கு யாரு வள்ளின்னு எனக்கு தெரியுமியா. என்னை ஏதோ ஒரு வயல தூக்குறீங்கன்னா என்கிட்ட கவுக்க போறேன்னு அர்த்தம். ஐயா உன்னை நம்பி கேணி பக்கத்தோட வந்து நிற்க மாட்டேன், உள்ள தள்ளி விட்டுருவேன். எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு நீச்சல் தெரியாத வள்ளிக்கு நீச்சல் தெரியும். அது இடுப்புல கயத்தை கட்டிதான் நான் தவிருவேன். அதனால உங்களுக்காக நல்ல வரன் பார்த்துவேன். இதுவரையிலும் பொறுமையாகவும் அழகாகவும் இருந்து ரசித்த எனது அன்பு ரசிக பெருமாளுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி வரக்கூடிய முருகப்பெருமான் இனிமையா பாடுவாரு, ஆலயத்தில் பார்க்க மாதிரி அழகா இருப்பாரு, அதிரடியா பேசுவாரு, நல்லா ஆடுவாரு. இத்தனை திறமையும் ஒன்று திரட்டி வந்தவர் தான் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவரை சந்திப்பதற்காக சாச்சால் அவை பிராட்டி நேரடியாக வருகிறார். அவர்களையும் சந்தித்து இருந்து ரசித்து ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வதித்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு சிவகாமி அம்மைக்கு அவன் ஒரு தானமே, சிங்காரி உந்தனுக்கு பொருத்தமானவள், கேட்க மாட்டேன். அதான் நாளை சுரத்து முறப்பரவரக்கூடிய மனமுடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திர ஆனவல்ல. நான் அணிந்திருவது பிரம்மபுட்சமன சபதம் வருகிறேன்.